பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நமக்கு நிறைய துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகள்லாம் வருது. அதே நேரத்தில் நம்மளோட விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அதுவும் ஏராளமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சோதனைகள், துன்பங்களை ஜெயிக்கணும். அதே நேரத்தில் நம்மளோட விண்ணப்பங்கள், ஜெபங்களும் நிறைவேற்றப்படணும். இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருப்பார். அதனால தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், திருவிவிலியம் வாசிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அபிஷேகம் அப்படிங்கிறது வேறு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்மளோட எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயமாக மாறும். நம்ம பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு குழந்தை மட்டும்தான் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை மட்டும்தான் தீரும். திருமணம் ஆணும்னு ஜெபிச்சிங்கன்னா திருமணம் மட்டும்தான் ஆகும். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும்னு கேட்டு பாருங்கள், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் ரெண்டுமே நமக்கு நிறைவாக கிடைக்கும். ஆவியானவரோட அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்மளோட எல்லா நிலைமையிலையும் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் வச்சிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். இதுவே நம்ம வேறு ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம், இல்லை வெளி மாநிலத்துக்கு போகலாம். பக்கத்தில் இருக்க இடங்களுக்கு நம்ம சைக்கிள்லேயோ டூ வீலர்லேயோ போக முடியும். இதுவே நம்ம சென்னையில் இருந்துட்டு டெல்லிக்கும் நான் சைக்கிளில் தான் போவேன் அப்படின்னா போக முடியுமா? என்ன ஆகும்? போகிற முயற்சியை நம்ம கைவிட்டுருவோம். சைக்கிளில் போக முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. சென்னையிலேருந்து நான் டெல்லிக்கு சைக்கிளில் போவேன்னா போகிற வழியிலே சைக்கிள் பஞ்சர் ஆகும், இல்லை நம்ம டயர்டாகிடுவோம். அந்த வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியை நம்ம கைவிட்டுருவோம். இது போல தான் பல நேரங்களையும் நமக்கு நடக்குது. ஒரே மாதிரியான ஜெபங்கள், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ணுறோம். ஒரே ஒரு ஜெபமாலையில் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அதிகாலை ஜெபம், இரவு நேர ஜெபம், கண்ணீரின் ஜெபம், உபவாச ஜெபம், இதெல்லாம் ஒவ்வொரு ஜெபங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதை யார் நமக்கு சொல்லி கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. அந்த அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும். அதனால் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய எல்லாமே ஜெயமாக மாறும். நம்ம நம்மளோட திருவிவிலியத்துலேருந்து பேதுருவை பார்ப்போமே. அவர் இயேசு 3 முறை மறுதளித்தவர். அவருக்கு அவர் சாவு அப்படின்னாலே பயம். எங்கே அவரை கொன்னுடுவாங்களோங்கிற பயத்தில் 3 தடவை இயேசு கூடவே இருந்தும் கூட அவர் 3 முறை இயேசுவை மறுதளித்தார். ஆனால் அதே பேதுருவை பார்த்திங்கன்னா, இயேசு விண்ணேற்றம் அடைந்து அதுக்கடுத்து 10ஆவது நாள் பெந்தகோஸ்தே நாள் வரும்போது அன்னை மரியாளோடு சேர்ந்து 120 பேர் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் எப்படி மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாரு? அவரை என்னோட தலைவர், என்னோட இயேசுவே சிலுவையில் நேராக தான் அரைஞ்சாங்க, அதனால என்னை நேராக அறையாதீங்க, தலைகீழ அறைங்கன்னு சொல்கிறாரு. சிலுவையில் நேராக தொங்குறதே கொடுமையான விஷயம். என்னை தலைகீழ அறைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்குள்ளே இருந்த வல்லமை அதிகமாகிடுச்சு. அது எப்படின்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுனால தான். சாவுக்கு பயந்த ஒரு விஷயம், அந்த சாவையை எதிர்கொண்டு அதுவும் எனக்கு நேராக சிலுவை சாவு வேணாம், தலைகீழ அறைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு. அதனால நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஆமீன். ஹல்லேலூயா.